Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜி இன்வெர்டர் ஏசிக்கு உண்டான பிசிபி. ஓகேங்களா, 1 டன் இது. இதில் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா CH05 எரர் சொல்லியிருந்தார் கஸ்டமரு. செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் பிசிபி வந்து உங்களுக்கு டெட்டாக இருக்குது. ஸோ என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு செக் பண்ணி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் 15 வோல்ட் டயோடு போட்டிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பான் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? ஃபுல்லாக பான் ஆகி இந்த இடமே வந்து கருகி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த டயோடை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ராக் ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிருந்தது. ஸோ அதை எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே பின்னு, மைனஸ் வந்து இந்த கீழே பின்னு, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிஎஃப் போட்டு கெப்பாசிட்டன்ஸ் போட்டு ஐபிஎம்மோட விசிசியாக உள்ளே போகுது. ஓகேங்களா, 15 வோல்ட்டும் ஒரு கிரவுண்டும் உள்ளே வருது. சரிங்களா, 15 வோல்ட் எங்கேருந்து ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் இது இருக்குது இல்லைங்களா, எஸ்எம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரு பவர் ஐசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 வோல்ட்டுக்கு நான் அவுட்புட் இது. இந்த டயோடு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்கு நான் அவுட்புட்டு. இங்கே வந்து ஒரு ரெகுலேட்டர் ஐசி போட்டு 12 வோல்ட்டை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, மொத்தமே 3 வோல்டேஜ் தான் இதில் ஆப்ரேட் ஆக போகுது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து டயோடு எரிஞ்சு போச்சு அப்படின்னா, ட்ராக்கில் எரிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த டயோடு எடுத்துகிட்டு அந்த ட்ராக்கை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கார்பன்லாம் க்ளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த ட்ராக் மட்டும் அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு டயோடு வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து ப்ளூ ஸ்டிக்கு பேஸ்ட்டு ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சர்க்யூட் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி ஓட வச்சிட்டோம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் கான்டாக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஒரு ஒயரோட ஒரு ஒயர் டச் ஆகி ஸ்பார்க் ஆச்சு. ஓகேங்களா, இன்டர்னலாக. அதனால தான் இப்போ ஓகே பக்கா ஓடிட்டுருக்கு. பாருங்கள், இன்டோர் ஃபேன் மோட்டர் ஓடிட்டுருக்கு, 20 டிகிரியில் இருக்குது, கம்யூனிகேஷன் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், ஃப்ளிக்கரிங் ஆகும். ஓகேங்களா, கம்ப்ரஸரும் ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவுட்டோர் ஃபேன் மோட்டருக்கு வந்து ஃபேஸும் சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த ரிலே வழியாக வந்து சப்ளை வரும் ஃபேஸு ஒரு பின்னுக்கு. சரிங்களா, நான் எடுத்துகிட்டு வச்சு காட்டுறேன் பாருங்கள். எடுத்தாச்சு, இங்கே வைக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, சப்ளை வருதுங்களா? இதுதான் ஃபேன் மோட்டருக்கு உண்டான சப்ளை. ஓகேங்களா, இது 2 ஒயர் தான் வரும். இதில் லைன் நியூட்ரல் மட்டும் தான் வரும். ரியாக்டர் கையில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போர்ட் ரெடி ஆகிடுச்சு.